ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுக்கு யூடியூப் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணியிருந்தோம் ஆட்சன் அக்கௌண்ட்டில். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன் வெரிஃபிகேஷன் பின் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ 3 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரிக்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த 3 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சைடுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பின்னை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சன் அக்கௌண்ட்டில் போயிட்டு வெரிஃபிகேஷன் செக்ஷனில் வந்து நம்ம இதை என்ட்ரி பண்ணோம். இப்போ எதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக. ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோன்னுட்டு, ஏன்னா நம்ம ஐடியில் வந்து நம்ம ஒரு அட்ரஸை கொடுத்துருப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஆதார் கார்டில் கொடுத்துருப்போம், இல்லைனா ஓட்டர் ஐடியில் கொடுத்துருப்போம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம ஊர் அட்ரஸ், வில்லேஜ் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். பட் நம்ம ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். ஸோ யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் மெத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து நம்ம அங்கே கொடுத்தோம், நான் மென்ஷன் பண்ணோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் லெட்டரை வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பின்னை வந்து நம்ம என்ட்ரி பண்ணோன்னா யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இந்த மாதிரி அந்த பர்சன், ஓகே, ஸோ அந்த யூடியூப் பண்ணுற பர்சன் இல்லைனா அந்த யூடியூப் சேனலோட ஓனர் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ யூடியூப் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது. ஸோ நம்மளுக்குமே வந்து இது ரிசீவ் ஆகிருக்கு. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணி அதை வெரிஃபிகேஷனை பண்ணணும். எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து யூடியூப்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகணும்னா இதுவுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம யூடியூப்போட அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்குல்ல, பேமெண்ட் லிமிட், அதை வந்து இன்னும் ரீச் பண்ணல நம்ம. பட் பரவாயில்ல, நம்ம வந்து ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. உங்கள் சப்போர்ட் எல்லாமே வந்து எனக்கு இருந்தால் ஸோ கூடி சீக்கிரம் வந்து நான் அதையும் அச்சீவ் பண்ணுவேன்னுட்டு. ஸோ இது வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதில் வெரிஃபிகேஷனுக்காக என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்பீங்க. டென்ஷன் மீன்ஸ் ஓகே இவங்க வந்து இப்படி கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களேன்னுட்டு. பட் நிறைய யோசித்தேன். ஓகே, ஸோ ஒரு சில இன்சிடென்ட்னா ஒரு சில விஷயத்தால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு சில விஷயத்த வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிக்கினேன் மைண்டில். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்ட்டு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ கிளாஸஸ்மே வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள்லாம் கூட வந்து ஓகே விஷ் பண்ணிக்கங்க. எல்லாமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னுட்டு, இந்த சேனலுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணுன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இது வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.